ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு என்னுடைய ஆஃபீஸ் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ காலையில் வந்துட்டு ஒரு 5:30 போலலாம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. ஆஃபீஸ் இருக்கும்பொழுது வந்துட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சா தான் என்னால் அந்த டே வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனா கூட எனக்கு என்டையர் டேவே வந்து சுத்தமாக அப்படியே மிஸ் ஆன மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லஞ்சுக்கு ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேருக்கு வந்து நான் ஹேர் ரொம்ப லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணேங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஹேர் லாஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏன்டா கட் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆகிடுச்சு. பட் ஹேர் வந்து க்ரோத் இருக்குது, ஆனால் வந்து வால்யூம் அந்தளவுக்கு இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு வந்து முடி எப்பவுமே நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நல்லா நீளமாக வளர்ந்துட்டே போகுது தவிர அந்தளவுக்கு ஒரு வால்யூம் டென்சிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து எனக்கு இல்லாமல் தான் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. காலையில் வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா தலைக்கெலாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்கு என்ன பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் தம்ப்நெயில் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்ன ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே எல்லா சொப்பு சாமானையும் வந்து எடுத்து வெளியில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா வந்து அப்போ தான் அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. அதே சமயம் வந்துட்டு ஏதாவது ரைம்ஸ் மாதிரி வந்து போட்டு விட்டுருவேன் டிவியில். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிருவான். ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு என்னோடய சின்ன சின்ன வேலை எல்லாமே வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருவேன். மேக்ஸிமம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு 2மே சின்ன சின்ன குழந்தைன்றதுனால வீடு வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஏன்னா வந்து விளையாடிட்டே இருப்பாங்க. பட் நானும் வந்து என்ன பண்ணுவேன்னா, சைமல்டேனியஸாக வந்து தொடச்சிக்கிட்டே இருப்பேன். அது வந்து எடுத்து எடுத்து வச்சுட்டே தான் இருப்பேன். எனக்கும் தோணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக விளையாடி முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங்காக எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பார்க்கும்பொழுதெல்லாம் வந்து எனக்கு என்னவோ வந்து ஒரு மாதிரி என் மைண்டு வந்துட்டு அந்தளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்காதா. ஸோ அதனால் வந்து அதை அடிக்கடிக்கு எடுத்து வச்சுட்டே தான் இருப்பேன். ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உருளியில் வந்து பூ எல்லாமே கொஞ்சம் காஞ்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்து போட்டுட்டு வீட்டில் இருந்த பூவெல்லாம் வச்சு உருளிலையும் தண்ணி நிரப்பி போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் கூடவே 2 முட்டையும் ஒரு சின்ன தோசையும் தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக அவ்வளோ ப்ரோட்டீனோடு வந்து கரெக்டாக சாப்பிடுவேனா அப்படின்லாம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு சக்கரவள்ளி கிழங்கு வந்து பாப்பாக்காக ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அதில் 1, 2 பேலன்ஸ் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதையும் எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லி நானே தான் அதை சாப்பிட்டுக்கிட்டேன். ரொம்ப பேலன்ஸ்டான டயட் சாப்பிட்றது கண்டிப்பாக நல்லது தான். ஆனால் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தாங்க பெரிய விஷயம். 2 நாளைக்கு மேலே கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. என்னால் பண்ண முடியாது. நானும் வந்து காலையில் எழுந்திரிக்கும்போது இன்னிலேருந்து நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் எழுந்திருப்பேன். பட் ஏதாவது ஒரு வகையில் வந்து லேக் ஆகிடும். அட்லீஸ்ட் என்ன மாதிரி இல்லாமல் நீங்களாச்சும் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு குக்கரில் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து வச்சுக்கணும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். எப்போவுமே வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வெஜிடேபிள்ஸும் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி கொண்டு வந்துட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே பிளேட்டில் ரெடியாக வச்சுட்டிங்கன்னா சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த டைமில் வந்து ஒன்று செஞ்சிட்ருக்கும்போது இன்னொரு சைமல்டேனியஸாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னமோ அது ஒரு லென்த்தி ப்ராசஸாக தெரியும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அழகாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா கிச்சனுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மளுக்கு முடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற டைமில் வெஜிடேபிள்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு வந்து நான் ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ பச்சை மிளகாய் மட்டும்தான். அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா வந்துட்டு பாதி சேர்த்துக்கோங்க. இல்லை சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஜென்ரலாக வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே இருந்தாலுமே ஓகே தான். ஏன்னா வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு தேங்காய் வந்து நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு மைய அரைச்சிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்துட்டு தேங்காய் பால் எடுத்துடுறேன்.
தேங்காய் பால் ஊத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நார்மலா இந்த வெஜ் பிரியாணிலாம் செய்வோம்ல, அப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடுவோம். அதே சமயம் வந்து தேங்காய் பால் சாதத்தில பார்த்தீங்கன்னா, எதுவுமே கொதிக்கக்கூடாது. அப்படி வந்து பால் கொதிச்சதுன்னா திரிஞ்சு போயிடும். ஸோ பால் ஊத்துன உடனே வந்துட்டு அரிசியும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 1க்கு 1 1/2 பாஸ்மதிக்கு வந்து எப்படி வைப்போமோ, அதே அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பால் வந்துட்டு நல்லா திக்கா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நார்மல் அரிசியில கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் வந்து சீரக சம்பால பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். எந்த கப்பில் அரிசி அளந்தனோ, அதே கப்பில் வந்துட்டு தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த கப்பில் அரிசி எடுத்திருக்கேங்க. ஸோ அதனால் வந்து இதிலே வந்து நான் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக அந்த திக்கான தேங்காய் பால், அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற தண்ணிக்கு வந்துட்டு அதிலே நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு 1/2 கப் தண்ணி வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு அரிசி வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடணும். இப்போ நான் இதிலே வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஆனால் இப்போல்லாம் தேங்காய் பால் பிஸ்னஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த ஆஃபீஸ் போகிற டைம்லலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு ஆக்சுவலா. குக்கரில் வந்துட்டு கடகடன்னு பண்ணிட்டு போயிடலாம். இதே வந்துட்டு ஒரு குழம்பு, பொரியல் அப்படின்னா கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் நம்மளுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா சூடாகவே பேக் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து இது தேங்காய் பாலுன்றதுனால போக போக என்ன ஆகும்னா, ரொம்ப வர வரன்னு ஆயிடும். ரொம்ப ஆற வச்சுட்டு பேக் பண்ணிங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு இதில தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால, ரொம்ப அந்த ஈரத்தன்மை வந்துட்டு கம்மியாயிடும். ஸோ மதியானம் சாப்பிடும்பொழுது ரொம்ப வர வரையா இருக்கும். அதனால வந்து சூடா பேக் பண்ணிங்கன்னா, அந்த ஈரத்தன்மை வந்துட்டு அப்படியே இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா இது வீட்ல இருக்கும்பொழுது பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். மதியான டைம்ல சாப்பிட்றதுக்கு. ஸ்கூலுக்கு குடுத்து விட்றோம் அப்படின்னா, தேங்காய் பால் சாதம் பண்ணி குடுக்காம, இந்த தேங்காய் சாதம் மாதிரி பண்ணுவோம்ல, தேங்காய் துருவி போட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி குடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேப்பங்கிழங்கு தான் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். சேப்பங்கிழங்கு வந்து குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்க. நான் சொன்ன மாதிரி வந்து எப்போ சமைக்க வந்தாலுமே வந்து எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவேன். எனக்கு அப்போ தான் வந்து எது போடுறேன், எது போடலன்றது வந்து ஞாபகம் இல்லாம மறந்துராம வந்து நான் கரெக்ட்டா போட்டுருவேன். இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்ல அப்படின்னா வந்துட்டு வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது வந்து ஒரு மல்டி பர்ப்பஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி. இதே மாதிரி பொரியலுக்கும் சரி, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் அப்படி தண்ணி பத்தல அப்படின்னா, கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு நல்லா சேப்பங்கிழங்கு வந்துட்டு பெசஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. கையில வந்துட்டு கொஞ்சம் அது பிசுபிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நல்லா பெசஞ்சிங்கன்னா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வரும். இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பெசஞ்சு விட்டுருங்க. மசாலாவும் நல்லா இதில் பிடிக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். ஏன்னா மசாலா இறங்குனா தான் கிழங்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மசாலா வந்து பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் சேர்க்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போடுங்க. ஆக்சுவலா பின்னாடி வந்துட்டு ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும்னு நெனைக்கிறேன். எங்க வீட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு சின்ன வேலை நடந்துட்டே இருக்கு. ஸோ நானும் வந்துட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணி 2, 3 நாள் ஆகுது. அவங்களும் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன். அவங்க நிறுத்துற நேரத்துக்கு என்னால வந்துட்டு வாய்ஸ் ஓவர் குடுக்க முடியல. ஏன்னா நான் அப்போ வந்து ஆஃபீஸ் போயிடுவேனா. இப்போ நான் குடுக்குற நேரத்துக்கு அவங்க அவங்களோட வேலைய ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால வந்துட்டு அந்த ஏதோ சுத்தியல வச்சு ஏதோ அடிச்சுட்டே இருக்காங்க போல. அந்த சவுண்டு வந்துட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. பட் வேற வழி இல்ல. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அ கொஞ்சம் ரூம் உள்ள உட்காந்துட்டு எல்லா டோரையும் லாக்
ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இருந்தாலுமே வந்து அந்த சவுண்டு கொஞ்சம் மைல்டாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா சாரிங்க. இப்போ 2மே வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சைமல்டேனியஸா அப்படியே வந்துட்டு அடுப்பையும் தொடச்சி எடுத்துக்கிட்டோம்னா, வேலை வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். நான் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணலனாலும், முடிஞ்ச அளவுக்கு வந்து வேலை செய்யும் பொழுதே இந்த மாதிரி அப்பப்போ தட்டி தட்டி விட்டுருவேன். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்துட்டு அழுக்கு சேராம இருக்கும். ஸோ, அதுக்கப்புறமா வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி ஃபுல்லாவே எல்லாம் தொடச்சி எடுத்துக்குவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சுத்தமா ஆயிடும். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தாங்க கிச்சன் கிளீன் பண்ணுறதுக்கு ஆகும். அத வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம சில டைமில் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வேலை இழுத்து விடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் சிரமம் பார்க்காம நம்ம வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு வீடியோ வந்து நைட் ரொட்டீனில் கிச்சன் க்ளீன் பண்ணுறது அப்படின்றத போடுறேன். ஏன்னா நைட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிச்சனை வந்துட்டு பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு தான் படுப்பேன். ஏன்னா காலையில் பார்க்கும்பொழுது வந்துட்டு அப்போ தான் எனக்கு அந்த கிச்சனுக்குள்ளே போகணும், அந்த வேலையை செய்யணுன்ற மைண்ட் செட்டே வரும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம வந்து சமைச்சு முடிச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு படுக்கிறதுக்கு. ஸோ அதையும் வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு வ்ளாகாக வந்துட்டு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ தேங்காய் பால் சாதம் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொல பொலன்னு செம்ம வாசனையாகவும் இருந்தது. உங்களுக்கு இதில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வேணும்னாலுமே ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பட் நான் எதுவுமே இன்றைக்கி சேர்க்கல, பியூராக தான் செஞ்சுருக்கேன். இது கூடவே சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் வச்சுட்டு சூப்பராக லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.